என்ன செஞ்சாலும் நம்ம விமர்சனம் செய்வதற்கு பல மனிதர்கள் உண்டு இல்லைங்களா? மண்டையில் முடி இருந்துச்சுன்னா முடியை பரட்டத்தலைன்னு சொல்லுவாங்க. முடி நல்லா வெட்டிட்டு வந்தேன்னா யாரா மிலிட்ரி கட்டிங் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? பணம் இருந்தால் திமிரை பிடித்தவன் என்று சொல்வார்கள், பணம் இல்லைன்னா பிழைக்கு தெரியாதவன் என்று சொல்வார்கள், அமைதியாக இருந்தனா ஊமை ஊரை கெடுக்கிறது என்று சொல்வார்கள், நல்லா பேசினா வாயாடி என்று சொல்வார்கள் இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மை விமர்சனம் செய்வதற்கு ஆட்கள் இங்கு நிறையவே இருக்கிறார்கள். என்ன இருந்தாலும் உண்மையாக இருந்தால் உலகம் அறியாதவன் என்று சொல்கிறார்கள், பொய்யாக இருந்தால் பித்தலாட்டக்காரன் என்று சொல்வார்கள். நம்மால் உண்மையாலும் இருக்க முடிவதில்லை, பொய்யாகவும் இருக்க முடிவதில்லை. இரண்டும் காட்டானாகத்தான் என்று பல பேர் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு விமர்சனங்கள் வரும், கண்டிப்பாக வரும். நல்லா சிரிச்சிங்கன்னா இளிச்சவாயன் என்று சொல்வார்கள், சிரிக்காமல் இருந்தால் சிடுமூஞ்சி என்று சொல்வார்கள். நிறைய தென்னை மரம்லாம் எல்லாம் வச்சிருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? பண்ணையாரானான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒண்ணுமே இல்லை, நல்லா செலவு செஞ்சேன் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஊதாரி மைந்தன் என்று சொல்வார்கள். செலவே செய்யாமல் சேர்த்து வைத்தால் என்னவென்று சொல்வார்கள்? கஞ்சன் என்று சொல்லுவார்கள். எப்படி இருந்தாலும் நாம் என்ன செய்தாலும், எதை சிந்தித்தாலும், எதை பேசினாலும் அதை விமர்சனம் செய்வதற்கென்று 4 பேர் நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருப்பது உண்டு. அதை கண்டு அஞ்சி அவர்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழுகிறேன் என்றால் அந்த வாழ்க்கையை வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பார்வையில் உங்கள் மனசாட்சிக்கு ஏற்றார் போல, நம்முடைய பார்வையில் நம்முடைய மனசாட்சிக்கு ஏற்றார் போல ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை நம்மால் அமைத்து கொள்ள முடிகிறது என்றால், என்னால் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்கப்படவில்லை என்று நம்மால் உணர முடிகிறது என்றால், நாம் அப்பொழுதுதான் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். எந்த விமர்சனங்கள் வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என்னுடைய வாழ்க்கையை என் ஆண்டவருக்கு ஏற்றார் போல என் ஆண்டவரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனை கொண்ட மனிதர்களாக நாம் கண்டிப்பாக வாழ வேண்டும். நாம் எப்போ நன்மை செய்ய தவறுகிறோமோ அப்பொழுதும் நாம் தவறானவர்களாக பிரதிபலிக்கப்படுகிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் தொடர்ந்து எஞ்சி இருக்கிற இந்த வாழ்நாள் முழுவதும் என் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கை முறையை நான் வாழுவேன். எந்த விமர்சனங்கள் வந்தாலும், இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உட்படுத்தப்பட்டாலும் நான் எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே செய்வேன். நன்மை செய்வது மட்டுமே என்னுடைய பணியாக இருக்கும்.